அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். தீபாவளிக்காக என்ன ஸ்வீட் செய்யுதுன்னு இன்னும் பிளான் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மினி ஜிலேபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக எப்படி செய்யலாங்கிறத நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நீங்களும் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிலேபி செய்யறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு முழு உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு வெயிட் இருக்குங்க. உளுந்தை ஒரு பவுலில் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். நீங்கள் பொட்டு உளுந்து கருப்பு உளுந்து எடுக்க வேண்டாம். இதுக்கு முழு உளுந்து எடுத்துக்கோங்க. உடைச்ச உளுந்தும் அந்தளவுக்கு மாவாகாது. இந்த உளுந்து ஊற வைக்கும் போதே இன்னொரு பவுலில் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நமக்கு ஐஸ் வாட்டர் வேணும். உளுந்தை நல்லா அலசிட்டு 2-3 தடவை தண்ணி தெளிவாகிற வரைக்கும் அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்து நல்லாவே ஊறி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் உளுந்துங்கிறனால 2 பேட்சாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஒரே பேட்சாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு மாவு பொதுன்னு வராது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். வடைக்கு அரைக்கிற மாதிரி தான், ரொம்பவும் தண்ணி அதிகமாகிடக்கூடாது. அதே மாதிரி நரன்னு இல்லாமல் இந்த மாதிரி பொதுன்னு ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமாக எனக்கு இந்த 2 பேட்ச் உளுந்து, அதாவது 200 கிராம் உளுந்தை அரைக்கிறதுக்கு மொத்தமாகவே எனக்கு 4 கரண்டி, சின்ன கரண்டியில் குழிக்கரண்டியில் 4 கரண்டி அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்களும் தண்ணி எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேண்டான்னு நினச்சிங்கன்னா கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. ஒரு சிலர் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண வேண்டாம், பச்சரிசி மாவு ஆட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கார்ன்ஃப்ளவரில் தான் கன்சிஸ்டன்சி நல்லா வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அதனால் நான் கார்ன்ஃப்ளவரே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சரிசி மாவு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா கையால் கலந்து விடுங்க. எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. நீங்கள் கரண்டியில் கலந்திங்கன்னா உங்களுக்கு அது கன்சிஸ்டன்சி தெரியாது. இந்த மாதிரி கையில் கலக்கும்போது நல்லா மாவு பொதுன்னு இருக்கும். இந்த மாதிரி எதுவும் கார்ன்ஃப்ளவர் கட்டி இல்லாமையும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம விப்பிங் க்ரீமுக்கெலாம் பீட் பண்ணால் என்ன கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. சைட் பை சைடு இந்த மாவு கரைக்கும் போதே நீங்கள் சக்கரை பாகுக்கு ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் ஸ்மூத்தாக. இன்னொரு பேனில் 600 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதாவது 3 கப் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, 400 ml தண்ணி எடுத்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். 1 கப் 250 ml வரும். அதனால் 1.25 கப் தண்ணி எடுத்திங்கன்னா 400 ml வரும். இந்த சர்க்கரை பாகு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா, பதம் ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே, பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க குலோப் ஜாமுனுக்கெல்லாம். இந்த சர்க்கரை தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சி வெள்ளையாக கொதிச்சு இந்த மாதிரி சலசலப்பை அடங்கிடணும். சலசலப்பை அடங்கின உடனே நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே இறக்கிடணும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா பாவு பூத்து போயிடும். அந்த பதம் ஜிலேபிக்கு தோறாது. ஜிலேபி இந்த பாகில் ஊறி வரணும். அதனால் பிசுக்கு பதத்திலே, குலோப் ஜாமுனுக்கெலாம் எப்படி பாகு காய்ச்சுவீங்களோ அந்த பதத்துலேயே ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி பாவு பிசுன்னு இருக்கிறப்பே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இது பிளாண்டாக இருக்குங்கிறதுக்காக ஏலக்காய் வாசம் பிடிக்கிறவங்க ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். நான் ரோஸ் எசன்ஸ் 2-3 ட்ராப் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த பாகை சூடாகவே வச்சுருக்கேன். பாகு சூடாக இருக்கும் போதே நம்ம ஜிலேபி சுட்டு பாகில் போட்டால் நல்லா ஊறி வந்துடும். ஜிலேபி சுடுறதுக்கு ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க. குழியாக இருக்கிறத எடுத்திங்கன்னா கீழே போய் ஒட்டிக்கும், அதே மாதிரி படர்ந்து வராது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க பேஸில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடாகிறதுக்குள்ளே நம்ம மாவு இன்னொரு தடவை கலந்து விட்டு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வீட்டில் பைப்பிங் பேக் இல்லைன்னா எண்ணெய் கவர், பால் கவர், அந்த முனையை கட் பண்ணிவிட்டு போடுற மாதிரி ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கோங்க. எல்லாமே நமக்கு ஈஸியாக ஜிலேபி சுற்றுறதுக்கு வரும். முதலெல்லாம் கடையில் பார்த்திங்கன்னா ஜிலேபி சுற்றுறதுக்கு ஒரு காக்கி துணியில் நடுவில் ஓட்டை போட்டு நாசில் வச்ச மாதிரி அது ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் தான் போட்டு ஜிலேபி சுற்றுவாங்க. இப்போ அந்த துணியெல்லாம் பெருசாக யாருக்கிட்டேயும் இருக்காது.
அதோட இது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம பிடிச்சி பைப்பிங் பேக்கில் போட்டு பிடிச்சி சுற்றுறதுக்கும் நமக்கு ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரி ஜிலேபி வந்து மாவு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆயிலில் வந்து ஜிலேபி சுற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு முனை கட் பண்ணி, முனை வந்து ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் ஜிலேபி வந்து ரொம்ப மொந்தமாக வந்துடும். சின்னதாக முனையை கட் பண்ணி நீங்கள் ஒருக்கா சுற்றி பாருங்கள். சுற்றுனது வந்து ஷேப் வந்து ரீட்டைன் ஆகணும். அது சுற்றுனது அப்படியே ஒன்றோட ஒன்று கலந்து மாவு ஒன்றாயிடுச்சுன்னா நமக்கு தண்ணி வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் நீங்கள் மறுபடியும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரோ அரிசி மாவோ நீங்கள் என்ன முதல்ல சேர்த்துனீங்களோ அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி மறுபடியும் மாவு வந்து திக்காக கரைச்சிக்கோங்க. மாவு வந்து தண்ணியாட்ட இருந்ததுன்னா ரொம்ப அந்த ஷேப்பே வந்து நமக்கு வராது. இப்படி நம்ம புழிஞ்சு விட்டோம்னா அந்த ஷேப் வந்து அப்படியே நிற்கணும். அதுதான் வந்து நமக்கு பதம், கரெக்டான பதம். இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அப்படி சப்போஸ் உங்களுக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. 1 கப் உளுந்துக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள். விட்டோன்னே அது மேலே எலும்பி வரணும். அதுதான் எண்ணெயோட சூட்டு பதம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய்க்குள்ளேயே புழிஞ்சு விட்டோம்னா நல்லா மேலே எலும்பி வருது பாருங்கள். உங்களுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு எத்தனை ஜிலேபி சுற்ற முடியுமோ அட் அ டைம் அத்தனையும் நீங்கள் எண்ணெயில் சுற்றி விட்டுக்கோங்க. இது ரொம்பவும் வேகக்கூடாது. ரொம்ப வெந்ததுன்னா மொறுமொறுன்னு ஆகிடும். ஜிலேபி சாஃப்டாக இருக்காது. நீங்கள் பூந்தி வந்து லட்டுக்கு பதம் எடுப்பீங்கள்ல, எப்படி எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோடனே பூந்தியை வெளியே எடுத்து சக்கரைப்பாகில் போடுவோம்ல, அதே மாதிரி தாங்க இதுவும். இப்போ நல்லா சுற்றி விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பக்கத்துலேயே சூடான சக்கரைப்பாகு வந்து நம்ம காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கோம். அதில் போட்டிங்கன்னா நம்மளோட ஜிலேபி ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம அகலமான பேன் எடுத்தால் அட் அ டைமில் ஒரு 10-15 ஜிலேபியை சுற்றி விட்டோம்னா சீக்கிரம் ஒரு 4-5 பேட்சில் நம்ம ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துட முடியும். மினிமம் உங்களுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் தான் ஆகும் மாவு அரைச்சி எல்லாமே சுட்டு எடுத்து ஜீராவில் போடுறதுக்கு. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது வந்து கடையில் மட்டும்தான் கிடைக்கும், வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஈஸியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ஜிலேபி உங்களுக்கு வீட்லேயும் ஈஸியாக செய்ய முடியும். பெரிய அந்த பூ மாதிரி சுற்றுறது பெரிய ஜிலேபி மட்டும்தாங்க நமக்கு அந்த பூ ஷேப் லாவகமாக வராது. இந்த மினி ஜிலேபி வந்து நம்ம இஷ்டத்துக்கு சுற்றிக்கலாம். ஷேப் வந்து நம்ம சுற்றுறது தான். அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 3 மணி நேரம் போல் சக்கரைப்பாகில் ஊற வைங்க. நான் சொன்ன அளவு வந்து இந்த மாவுக்கு உண்டான ஜிலேபிக்கு கரெக்டாக போயிடும் சக்கரைப்பாகு. உங்களுக்கு சப்போஸ் சக்கரைப்பாகு மறுபடியும் வேணும், நல்லா சக்கரைப்பாகு சொட்ட ஜிலேபி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை அதிகமாகவும் தண்ணி அதிகமாகவும் சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. நமக்கு பாருங்கள் ஒரு தாம்பாளம் நிறைய ஜிலேபி கிடச்சிருக்கு. எண்ணிக்கை வந்து நான் எண்ணில் கிட்டத்தட்ட எப்படியும் இது ஒரு 70-75 ஜிலேபி கிடச்சிருக்கும். நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிக்கும் போதே நல்லா சாஃப்டாக உள்ள சக்கரை பாகில் நல்லா ஊறி ஜூஸியாகவும் கிடைக்கிதுங்க. டேஸ்ட்டும் கடையில் வாங்குற மாதிரியே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.